Hello guys, welcome back to Books with Roki. நான் உங்க ரோஹிணி பிரியங்கா. Thanks for clicking this video. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் 2024ல நிறைய புக்ஸ் படிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 27 புக் படிச்சேன். அந்த புக்ல எனக்கு பிடித்தமான புக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க. Don't forget to hydrate yourself. ஸோ நான் வந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படின்னு நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ அந்த புக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப அதாவது 2024 நான் படித்த பைல் ஆஃப் புக்ஸில் நான் ஆக்சுவலி ரொம்ப நிறைய படிக்கல. 2024ல் ஓரளவுக்கு தான் படித்தேன். என்னால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல புக் படிக்கிறதுக்கு. ஆஃப்டர் மை பிராண்டிங் ஒர்க் ஆஃப்டர் மை ஏன்னா 2021ல் புதுசாக ஒரு யூனோ அகாடமி ஆரம்பித்தேன் என்னோட பிஸ்னஸில். ஸோ அதனால வந்து புது ஏரியாவில் ஆரம்பித்தேன். ஸோ அதனால ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் தேட். ஸோ எனக்கு கொஞ்சம் தான் டைம் கிடச்சது புக் படிக்கிறதுக்கு. புக் படிக்கிறது இஸ் மை ஹாபி. அதனால எப்படியோ மேனேஜ் பண்ணி நானும் புக் படித்தேன். ஸோ இந்த புக்ஸில் இந்த 27 புக்ஸ் தான் எனக்கு படிக்க முடிஞ்சது. ஸோ இந்த 27 புக்கில் எனக்கு பிடித்தமான புக்ஸ், மனதை தொட்ட புக், 5 ஸ்டார் ரேங்கிங் புக்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நான் பேசிக்கலி ஒரு டைப் ஆஃப் புக் தான் படிப்பேன்னு கிடையாது. நான் மிடில் கிரேட்ல இருந்து, அதாவது சில்ட்ரன் புக்ஸ்ல இருந்து ஐ வில் ரீட் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஃபேண்டசிஸ், ரொமான்ஸ், ரொமான்டிசேஸ், டார்க் ஃபேண்டசிஸ், டார்க் த்ரில்லர், அந்த மாதிரி நிறைய புக்ஸ். எனக்கு பிடிக்காத ஒரு சில புக்ஸ் அப்படின்னா வேம்பயர் பேஸ் பண்ணி அது மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிற புக்ஸ் நான் படிக்க மாட்டேன். ஐ டோன்ட் நோ வை, பிகாஸ் மேபி ஐ ஹாவ் அ ட்ரிகர் வார்னிங் ஆன் தட். ஸோ அதனால நான் அதை படிக்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன புக் படித்தேன் 2024ல் அப்படிங்கிறத சொல்லலை, சாரி. அந்த 2024ல் என்ன புக் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த புக் நான் படித்தது அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ the first book what I want to share is நிறைய இருக்கு. நான் ஃபிக்ஷன்லேயே ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ 2024ல் எந்த மந்த் படித்தேன்னு தெரியல. திஸ் புக் இஸ் 80-20. ஸோ இந்த 80-20 புக் அப்படி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பு இல்லை டெசிஷன் எடுக்க போகிறீங்க, இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் இன்புட் போடுறீங்க, அது வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கால்வாசி என்னோட பிஸ்னஸ்க்கு இந்த புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்க, ஒரு இன்புட் போடுறீங்க, அதோட ரிசல்ட் வரதுக்காக ஒரு இன்புட் போடுறீங்கன்னா, கண்ணா பின்னான்னு இன்புட் போடாமல் முக்கியமான 20% என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த இன்புட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு 80% ஆன ப்ராஃபிட் அதில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி 80% இருக்கு இல்லையா, ஸோ 20% நீங்கள் போட்டிங்க, மீதி 80% வந்து சும்மா தான் ஒரு சும்மா ஆட் ஆன் தான் வரும். ஸோ இந்த 20% ஆஃப் த இன்புட் நீங்கள் போடுறது தான் 80% ஆஃப் த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த புக்கில் அழகாக சொல்கிறாங்க. இது உள்ள நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, நிறைய வந்து கேஸ் ஸ்டடிஸ் சொல்லியிருப்பாங்க, இந்த கம்பெனியில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு இந்த புக். வந்து நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ் பீப்புள், எல்லாருமே படிக்கலாம் இந்த புக்கு. ஸோ 80-20 by Richard Koch. I really love this book. I highly recommend. It is 4.5 out of 5 stars. The next book is The Toilet Seat by Lata. இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஷா அப்படின்றவங்க வந்து எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. திஸ் டாய்லெட் சீட் இதில் என்ன அப்படின்னா, தோ செக்ஸ் இஸ் கன்சிடர்ட் டர்ட்டி வேர்ட் இன் இந்தியன் சொசைட்டி, த indispensable role it plays in our life cannot be denied. The toilet seat takes a good look at how sex is perceived and portrayed in society. The social stigma attached to sex, especially the premarital and exmarital kind, and the perversions that suppressions of sex can cause. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக். இது பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அதாவது எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு புக் இது. அவங்களோட லைஃப்பில் நடந்த பர்சனல் விஷயத்தையும் கொஞ்சம் கூட ஒரு துணிவா, நான்லாம் அதை பண்ணவே மாட்டேன், பட் இவங்க ஒரு துணிவாக இதை வந்து வெளியில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சொசைட்டியில் பெண்களுக்கு செக்ஸுன்றது எவ்வளோ முக்கியம், அவங்கள வந்து அதை ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு கன்சிடர் பண்ணுறது கிடையாது, எப்படி அதை வந்து ஒரு
ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. இது நீங்க படிச்சா தான் தெரியும். இது வந்து எப்படி அந்த விஷயங்கள வந்து குழந்தையிலேருந்தே ஒதுக்கப்பட்டு, அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி நம்ம சொசைட்டில காமிச்சு, அத வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆண்கள் பெண்களை கழிவறை இருக்கையாக எப்படி பார்க்கிறார்கள்ன்றது தான் இந்த புக்கு. ஸோ வந்து ரொம்ப 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 பிடிச்ச புக் எனக்கு. லதா, டெஃபினெட்லி மீட் யூ. ஐ வாண்ட் டு ரியலி ரியலி தேங்க் யூ ஃபார் இந்த புக்கை நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புக்கு. 5 out of 5 stars for this. Next book, Jackie Chan with Zumo, Never Grow Up. ஸோ நெவர் க்ரோ அப்ன்ற புக் வந்து ஜாக்கி சான் எழுதியிருக்காரு. இதுலேயும் நான் வந்து என்னோட டேப்ஸ் பார்ப்பீங்க. ஐ ரியலி லவ் திஸ் புக். ஜாக்கி சான் இஸ் ஒன் ஆஃப் மை ரோல் மாடல். ஏன்னா அவர் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்றது இவங்களோட வாழ்க்கை கதையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் பர்ஃபெக்டா பண்ற வரைக்கும் அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சியை வந்து இவர்கிட்ட கத்துக்கலாம். எப்படி ஒரு மனுஷன் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு டெடிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறத இவர்கிட்ட கத்துக்கலாம். ஒரு உயரமான நிலைக்கு போன பிறகு ஆடக்கூடாது அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு. ஏன்னா இவர் நிறைய ஆடி இருக்காரு. ரொம்ப நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு. ஸோ அதையும் வந்து இதை கத்துக்கலாம். எம்ஜிஆர் படத்துல வர மாதிரி, எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு வரும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப ஆடாம அடங்கியிருக்கணுன்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக் எனக்கு நெவர் க்ரோ அப். கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். மை ஃபேவரட் கைட் ஜாக்கி சான். Next is When Breath Becomes Air by Paul Kalanidhi, forwarded by Abraham Varghese. இந்த புக் வந்து கொஞ்சம் மனசை கலங்க வச்சு அழுது நிறைய கொஞ்சம் உள்ள ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புக்கு. வாழ்க்கைனா என்ன, அது எப்படி நம்ம வாழணும், நம்ம விருப்பப்படி நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை உங்க கையில தான் இருக்கு, நீங்க வாழணும் அப்படிங்கறது வந்து உணர்த்தின ஒரு புக்கு. அது மாதிரி இதுல சொல்லல, பட் உணர்த்தின புக்கு. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த உலகத்துல இருக்கும் பொழுது செல்ஃபிஷா இருக்க வேண்டாம். உங்களுக்கு பாசம் காட்டுறவங்க மேல பாசம் காட்டுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுல இதுல அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, பட் அதெல்லாம் உங்களுக்கு உணர்த்தும் இந்த புக். ஸோ இதுல என்ன அப்படின்னா, பால் கலாநிதி அப்படிங்கிறவர் ஒரு நியூரோ சர்ஜன். அவர் வந்து யூஎஸ்ல இருக்காரு. அவருக்கு திடீர்னு லங் கேன்சர் வந்துடுது. அவர் இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் அந்த புக்கை எழுதியிருக்காரு. இறந்து போன பிறகு அவங்க ஒய்ஃப் இந்த புக்கை முடிச்சிருக்காங்க. பட் ஆப்ரஹாம் வர்கீஸ் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக்கை பற்றி டீட்டெயிலான விஷயங்களை வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஐ கிவ் 5 out of 5 டு திஸ் புக். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, மனதை தொட்ட புக்கில் ஒரு புக்கு, நான் ஃபிக்ஷன். ஸோ அடுத்த புக் என்னன்னு பார்ப்போம். My next book is Uzumaki by Junji Ito. இது வந்து ஒரு மங்கா நாவல். ஸோ இந்த சீரீஸில் இது ஃபர்ஸ்ட் புக் உசுமாக்கி. அப்புறம் ஒரு 2-3 பேர் இருக்குது, பட் வாயில் நுழையில எனக்கு. TYO ஐ திங்க். ஸோ இன்னொரு உங்களுக்கு நான் அதோட 2 புக், இதோட சீரீஸில் இருக்கிற 2 புக் நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உசுமாக்கி ஜுஞ்சி இட்டோ, இது வந்து நான் படித்த புக்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. அதாவது ஒரு ஊரை வந்து ஸ்பைரல்ன்ற ஒரு விஷயம் வந்து தாக்குது. அதாவது எங்கே பார்த்தாலும் ரவுண்ட் ரவுண்டா இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டாக இருக்கும். 3 ரவுண்டு, ஏதோ எவ்ரிதிங் இதில் பாருங்கள், எல்லாமே ரவுண்டாக இருக்கும். அதாவது இந்த ஸ்பைரல் வந்து அதை வச்ச ஹாரர் மங்கா. இந்த ஸ்பைரல் வந்து இதில் வந்து அந்த ஊரை வந்து தாக்குது. எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் அதில் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த புக்கு. ஜுஞ்சி இட்டோ ரியலி ரொம்ப அழகாக வரைவார், ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட புக்ஸை வந்து ஐ ஆல்வேஸ் அட்மயர் ஹிஸ் புக். ஸோ highly recommend. This is 4.5 stars out of 5 star. Uzumaki by Junji Ito. And then the next book is a thriller book, Middle of the Night அப்படின்னு சொல்லிட்டு. Middle of the Night by Riley Sager. ஸோ இந்த புக் என்ன அப்படின்னா, ஒரு 10-12 வயசு பையன் வந்து அவன் ஃப்ரெண்டோட அவங்க பேக்யார்டில் வந்து டென்ட் போட்டு படுத்து தூங்குறாங்க. யூஸ்வலி அப்ராடில் அதெல்லாம் பண்ணுவாங்க.
பசங்க வந்து நைட் அவுட் மாதிரி அந்த 10-15 வயசு பசங்க வந்து டென்ட் போட்டு தங்குறாங்க. 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. திடீர்னு காலையில் எழுந்து பார்க்குறான் ஒரு பையன், அவனோட ஃப்ரெண்டை காணோம். டென்ட்டு கிழிஞ்சிருக்கு. அதுலேருந்து காணோம் அவன் ஃப்ரெண்டு. 30 வருஷம் கழிச்சு எங்கே போனானே தெரில. 30 வருஷம் கழிச்சு திருப்பி அதே இடத்துக்கு வராரு. அப்புறம் வந்த பிறகு 30 வருஷத்துக்கு முன்னாடி 15 வயசான தன்னோட ஃப்ரெண்டு காணாமல் போனது என்ன ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. மேபி அவன் ஃப்ரெண்டோட ஆத்மா வந்து இவனுக்கு சொல்கிற மாதிரியும் இருக்கும் இல்லை. ஸோ ரொம்ப 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 பிடிச்சிருந்து, ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு புக்கு. ஆனால் கடைசியில் ஒரு கிரேசி ட்விஸ்ட் இருந்தது. ரொம்ப நல்லா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிலதான் நம்ம நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம், பட் இதில் ப்ரெடிக்டே பண்ண முடியல. அப்சல்யூட்லி அமேசிங் புக், மிடில் ஆஃப் த நைட் பை ரைலி சேகர். இட் இஸ் 5 out of 5 stars. ஸோ அ குட் கேர்ள் கைட் டு மர்டர் பை ஹாலி ஜாக்சனில் என்ன கதை அப்படின்னா, ஒரு பொண்ணு பிப்பான்ற பேர், அவங்க வந்து ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டை என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஸ்கூலில் காணாமல் போன ஒரு பொண்ணு, அப்டெக்ட் ஆன அந்த பொண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, செத்துட்டான்னு சொல்லி கேஸை மூடிடுறாங்க. பட் அவளுக்கு ஒரு இது உண்டு. அவளுக்கு ஒரு மனசுல ஒரு தோணுது, இவன் செத்துட்டான், இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த பையன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு இவங்க மனசுல தோணுது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க கடைசியில கொலைகாரன் யாரு, அவன் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றது தான் இந்த கதை. கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம பிப்பான்ற ஹீரோயின். ரொம்ப 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 அருமையாக எழுதியிருக்காங்க. அதாவது நீங்க இதை படிக்க ஆரம்பிச்சிங்க, இஃப் யூ ஆர் அ ஃபாஸ்ட் ரீடர், யூ கேன் ஃபினிஷ் இன் 5 hours இன் ஒன் சிட்டிங். ஸோ ரொம்ப 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 பிடிச்ச புக்கு. ஸோ 5 out of 5 stars for this. This is a series, second book நான் இந்த வருஷம் படிக்கலான்னு இருக்கேன். ஸோ த நெக்ஸ்ட் புக் இஸ் தி மிட்நைட் லைப்ரரி பை மேட் ஹேக். மேட் ஹேக் ஒரு புக் தான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக அனடேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ ரியலி லவ் திஸ் புக். இது என்ன கதை அப்படின்னா, ஒரு பொண்ணு வாழ்க்கையில் எதுவுமே சரியா போல, நான் வந்து சூசைட் பண்ணி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டில் சூசைட் பண்ணி சாகிற அந்த தருணத்தில் செத்துறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் செத்துட்ட பிறகு சாகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த டைமில் 000000 இருக்கிற அந்த டைமில் இவ வந்து மிட் நைட்டில் ஒரு லைப்ரரிக்குள்ளே, எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறா. அது விசித்திரமான மேஜிக்கல் லைப்ரரி. அந்த லைப்ரரியில் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. அங்கே ஒரு லைப்ரரியன் இருக்காங்க. அந்த லைப்ரரியனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு வந்து எல்லா புக்ஸையும் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அவளுக்கே அந்த புக்கு ரோ வந்து அழகாக நிற்கும், நம்ம போய் தேர்ந்து அதுவாக வந்து நிற்கும். அதை எடுத்து அவள் படிக்கும்பொழுது அந்த புக்கில் ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த கதைக்குள்ளே இவ ஹீரோயினாக போய் வாழ்ந்துக்க முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற பழைய விஷயங்களை திருத்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும்ல, ரிவைண்ட் பண்ணி வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ திருத்திக்க முடியும். ஸோ அந்த வாய்ப்பை கொடுக்குற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே மிட்நைட் லைப்ரரியில் நானே போய் நிறைய புக்ஸ் படித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வாழ்க்கையில் ரிக்ரெட் பண்ண விஷயங்கள்லாம் மாற்றிக்கூடிய ஒரு தருணம் கிடச்சிது. ஆனால் மாற்றினாலும் அது சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இவளுக்கு ஒரு இது வருது. ஸோ வாழ்க்கையில் எது இருக்கோ அதை கிடச்சி நிம்மதி அடைஞ்சிக்கணும். ஸோ இது இல்லைன்னு சொல்லி நம்ம வருத்தப்படாமல் இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு புக்கு. பட் கதையில் அப்படி இருக்காது, பட் அதை படிக்கும்போது உங்களுக்கு அதான் ஃபீல் ஆகும். ஸோ அப்சல்யூட்லி அமேசிங் புக், மிட்நைட் லைப்ரரி, 5 out of 5 stars. ஸோ த நெக்ஸ்ட் புக் இஸ் தி ஹூக்ட். தி ஹூக்டில் வெறும் ஹூக் தான், எமிலி மெக்கன்டையர். ஸோ இந்த புக் வந்து இது ஃபேரி டெய்ல் ரீடெல்லிங், அதாவது பியூட்டி அண்ட் த பீஸ்ட் ரீடெல்லிங் மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அதில் இருக்கிற ஒரு மேலோட்டமான கதை. பட் எனக்கு எப்படி தான் அது இப்படி ஒத்து போச்சுன்னு தெரியல. இதில் வந்து ஹூக்னு ஒருத்தர் வந்து ஹீரோ. அவர் வந்து ஒரு மாஃபியா கேங்கில் இருக்கார். அவர் வந்து பீஸ்ட் மாதிரியும், நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பியூட்டி மாதிரியும். அவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது அந்த கதை. நல்லா எழுதியிருக்காங்க. இவங்களோட ரைட்டிங் எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஐ கிவ் 4 stars out of 5. So it really, I enjoyed this book. It's a dark romantasy. Spice level is more, so adults only can read this book. This book is The Husband by Holly Gramazio. So இதில் வந்து என்ன அப்படின்னா, தி ஹஸ்பண்ட்ஸ்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீ கிளைம்ஸ் டு பி ஹர் ஹஸ்பண்ட். அவள் பைத்தியம் பிடிச்சிச்சாடா உனக்குன்னு கேட்பா. பட் இல்லை, டெஃபினெட்லி அவளோட ஹஸ்பண்ட் தான். ஸோ எதேச்சியாக ஒரு 2-3 பேச்சு பேசும்பொழுது எதேச்சியாக ஆட்டிக்கில் தண்ணி ஒழுகுது பாருன்னு சொல்லி அவர் எதேச்சியாக மேலே போகும். போனவர் தான். வரும்போது புது ஹஸ்பண்ட் வராங்க. ஸோ இந்த பொண்ணோட வீட்டில் மேலே இருக்கிற பர்னையில் ஒரு மேஜிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ மேலே போகிறவங்க எல்லாரும் வரும்போது புது ஹஸ்பண்டை வராங்க. இவளுக்கு வேணும்னா ஹஸ்பண்ட் எப்போ மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கும் அந்த சாய்ஸ் வந்துச்சுன்னா மேலே போய் பர்னையில் பாருங்கள்.
ஓகே, ஐ ரியலி லவ் திஸ் புக். ஸோ இட் இஸ் 5/5. ஸோ எந்த ஹஸ்பண்டும் வேலைக்கு ஆகல, எந்த ஹஸ்பண்ட் வேலைக்கு ஆகுது, இவரோட மனசு எப்படிலாம் இயங்குது, இவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் புக்ஸ். ரொம்ப ரோலர் கோஸ்டராக கூட்டு போச்சு. ஐ ரியலி லவ் திஸ். எனக்கு இந்த மாதிரி பரண கிடையாது. லெட் மீ see what you can do. So I give 4.75 out of 5 this book. Next is a highly sensational, famous book talk, bookstagram, YouTubers, booktubers or a famous favorite book, ACOTAR series. First book, A Court of Thorns and Roses. So written by Sarah J. Maas. எல்லாருக்குமே பிடிச்ச book. You can see my annotation. I absolutely fucking love this book. இந்த புக்கில் என்ன கதைன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பசி பட்னி பஞ்சத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எப்படியாவது வீட்டில் இருக்க தங்கச்சிக்கும் உடம்பு முடியாத அப்பாவுக்கும் கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணுன்ற ஒரு கடமையினால காட்டுக்கு போய் வேட்டையாடுறாங்க. -1 degree, 2 degree இருக்கிற ஒரு இடத்துல போய் அவங்க வேட்டையாடும் போது ஒரு மான் இருக்கு. அதை வேட்டையாடும் போது அவங்க மேல அந்த அம்பு பாயாம, அந்த மான் மேல அம்பு பாயாம அந்த பக்கத்துல இருக்க ஊல்ஃப் மேல பாஞ்சிருக்கு. கிட்ட போய் பார்த்தா அது ஊல்ஃப் இல்லை, அது உண்மையான ஒரு ஃபே அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஃபே வந்து கொன்னதுனால இந்த பொண்ணு அவங்களோட அக்ரிமெண்ட் படி அந்த ஃபேயோட உலகத்துல போய் அடிமையாக வாழ வேண்டும் என்பதுதான் விதி. அந்த விதியை இவங்க பண்றாங்க. அங்க போய் ஒரு ஃபே கிட்ட லவ் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த கதை. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா நீங்க படிங்க. 5/5 for this, A Court of Thorns and Roses by Sarah J. Maas. ரெபேக்கா ராஸோட புக்கு டிவைன் ரைவல்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு, இது 1980s நடக்கிறது, வார் பேஸ்டு புக். ஸோ இந்த ஒரு பொண்ணு, ஷீஸ் அரவுண்ட் 19 or 20 years old. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, தன்னோட அண்ணன் வந்து போருக்கு போனாரு, திரும்பி வரவே இல்லை, ஒரு லெட்டர் கூட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லெட்டர் எழுதுறாங்க. ஆனால் அந்த போர் எங்கே நடக்குது, எந்த இடத்துல இருக்காங்க, எங்கே அட்ரஸ் போடுறதுன்னு கூட தெரியாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எழுதி அதை அப்படியே வாட்ரூப்பில் வைக்கிறா. திடீர்னு பார்த்தா மாயமாயி வேற ஒரு லெட்டர் அந்த வாட்ரூப்பில் வந்து நிற்குது. அது என்ன லெட்டர்னு எடுத்து பார்த்தா அவளுக்கு ஒரு ரிப்ளை வருது. அந்த லெட்டர் வந்து அவங்க அண்ணங்கிட்ட இருந்து வரல, வேற இடத்துல இருந்து வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு பாய் ஃப்ரெண்ட் புக். இதோட செகண்ட் புக்கும் இருக்கு, ரூட்லெஸ் வேர்ல்ட் பை ரெபேக்கா ராஸ். ஸோ அதை வந்து நான் இந்த வருஷம் படிப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I give 4.5 stars out of 5 stars. I loved this book. I saved this for the last but not the least. விக்ரமாதித்தன் கதைகள், பட்டி வேதாளம் விக்ரமாதித்தன் கதைகள் பை B.S. ஆச்சாரியா, பஞ்சதந்திர கதைகள் நூறாசிரியர் அவரு. ஸோ இவர் வந்து இந்த புக்கு அப்படி ஆக்சுவலின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் வந்து வடநாட்டு புக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வடநாட்டில் எழுதி அதை மொழிபெயர்த்திருக்காங்க நம்ம ஊரில். ரொம்ப பிடிச்ச புக்கு. எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. இது வந்து நான் ஆக்சுவலி 40 pages ஒன்று பேலன்ஸ் இருக்கு, இந்த வருஷத்தில் படிச்சு முடிச்சிடுவேன். லாஸ்ட் இயர்ல கிட்டத்தட்ட படிச்சுட்டேன், ஃபுல்லாக படிச்சுட்டேன். இதில் எப்படின்னா, கதைக்குள்ள அந்த பதுமைகள்லாம் ஒவ்வொரு கதையா சொல்றது. அந்த படிக்கட்டுல இருக்க அத்தனை பதுமைகளும் சிரிச்சு ஒவ்வொரு கதையா சொல்லவும், ஐயோ அமேசிங். நான் இந்த உலகத்திலேயே இல்லை, விக்ரமாதித்தன் கூட போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக்கு. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட். 6 stars கூட கொடுப்பேன், பட் என்ன பண்ணுறது, 5 stars தான் இருக்கு. 5/5 stars for this. விக்ரமாதித்தன் பட்டி வேதாளம் கதைகள் கண்டிப்பா வாங்கி படிங்க. உங்களுக்கு குழந்தைங்கள இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல புக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புக் ரெக்கமெண்டேஷன், புக்கை பற்றியான எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரோஹிணி ஃப்ரம் புக்ஸ் வித் ரோஹி. பாய் guys, welcome back to Books with Roki. Hey guys, welcome back to Books with Roki. நான் உங்க ரோஹிணி பிரியங்கா. இந்த வீடியோ நிதி அப்படிங்கிறது ஒரு பல்மனாலஜிஸ்ட். அவருக்கு வந்து ஒரு ஹீஸ் அ பல்மனாலஜிஸ்ட். அவங்க ஒய்ஃப் இந்த புக்கை முடிச்சிருக்காங்க. பட் ஆப்ரஹாம் பர்கீஸ் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஆப்ரஹாம் பர்கீஸ் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புக் ரெக்கமெண்டேஷன், புக்கை பற்றியான விஷயங்கள், புக்ஸு எப்படிலாம் படிக்கலாம், என்ன புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு படிக்கணும்னு ஏன் உலக